ஹாய். அதாவது ஒரு விஷயம் யோசிச்சேன். இந்த ரோட்ல உட்காந்துருக்காங்க பாருங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு. ரோடு ஓரத்துல. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து கோடி கோடியா காசு குடுத்தாலும், ரூ. 1,00,000 குடுத்தாலும், அத வாங்கி அவங்க ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அது அளவுக்கு அதிகமா ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. சேர்த்தும் வைக்க முடியாது. சரிங்களா? அவங்கலாம் பெருசா எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த ஒரு வேள சாப்பாடு. அந்த 3 வேள சாப்பாடு, ஒரு நாளைக்கு 3 வேள சாப்பாடு. அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் ரோடோரம் ஒதுங்கி போயிட்டு, அந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கும். ரோட்ல இருக்கிறவங்களுக்கு. பணம் காசு குடுக்கலாம். அத வச்சு அவங்க பெருசா வந்து ஓடி போய் வாங்கி சாப்பிடவோ, அ அது அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. அத எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. நம்ம நெறைய குடுப்போம் அப்டின்ட்டு. சில பேர்ட்ட கேட்டா கூட சில பேர் குடுக்க மாட்றாங்க, இல்ல அப்டின்னுட்டு. அதனால அந்த பணத்த விட தாண்டி ஒரு பெரிய விஷயம் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த ஒரு வேள வயித்து பசிக்கு சாப்பாடு. இந்த ஒரு சாப்பாட மட்டும் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த பணத்த தாண்டி அந்த பசி, அந்த சாப்பாடு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. நம்ம ₹1,00,00,000 வச்சாலும், அந்த ₹1,00,00,000க்கு மேல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த சாப்பாடு, வயித்து பசி. அந்த ஒரு ஜான் வயிறுன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு தகுந்த அந்த ரவோண்டு சாப்பாடு மட்டும் தான் அத வந்து ஈக்குவல் பண்ணுது. அந்த பசின்ற விஷயத்துக்கு ₹1,00,00,000 நம்ம கண்ணு மூடி வச்சாலும், அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியாது. தூசி மாரி தட்டி விட்டுட்டு, ஒரு புடி சோறு வச்சீங்கன்னா தான் அது நிறைவேறும். அந்த வயித்து பசிக்கு. ஃபுல்லாகும். அப்ப அந்த பணம் கூட அந்த இடத்துல பெரிய விஷயமா தெரியல. அந்த வயித்து பசிக்கிற சாப்பாடு. காச குடுத்தா கூட வாங்கிடலாம் அப்டின்னுவாங்க. அந்த நேரத்துக்கு அந்த பணத்த கண்ணு முன்னாடி வச்சாலோ, சாப்பாட வச்சாலோ நமக்கு பெருசா தெரியுது அந்த சாப்பாடு மட்டும் தான். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ரோடோரத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பணம் பணம் நெறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. பணத்த நோக்கி ஓடலாம். ஆனா, அதையும் தாண்டி அந்த ஒரு ஜான் வயித்துக்காக தான் உழைக்கிறாங்க. அந்த ஒரு ஜான் வயித்துக்கு தேவையான ஒரு புடி சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கு அந்த ரோடோரத்துல மக்கள்லாம் எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம அந்த பணத்த குடுத்தா கூட அதுக்கு ஈடு இணை கிடையாது. அந்த ஒரு வேள சாப்பாடு அப்டின்றது. அதுக்காக தான் சொல்ல வரேன். வெளியில யாராவது பார்த்தா கூட நம்ம காசா குடுக்கறத விட ஒரு சாப்பாட வாங்கி குடுக்கணும். அதுதான் சொல்ல வரேன். சாப்பாட்டுக்கு நிகர் வந்து நம்ம ₹1,00,00,000 குடுத்தாலும் அதோட ஈடானது. நீ என்ன கோடீஸ்வரனா இருந்தா கூட, அந்த பணத்த வச்சுக்கிட்டு நம்ம வயிறு ஃபுல்லாகாது. அந்த ஒரு புடி சோறு இருந்தா மட்டும் நம்ம வயிறு ஃபுல்லாகும். என்ன சொல்ல வரேன்னா, அந்த பணத்த விட அந்த ஒரு புடி சோறு தான் பெருசு. இதுக்கு அது ஈக்குவலே ஆகவே முடியாது. ஆக்கவும் முடியாது. சாப்பாட்டுக்கு ஈடு இணை எதுவுமே வராது. அந்த பசின்ற ஒரு விஷயத்துக்கு. அத தான் சொல்ல வரேன். வெளிலலாம் யாராவது முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து காசா குடுக்காம அவங்களுக்கு ஒரு சாப்பாடா வாங்கி குடுங்க. சரிங்களா? இதுதான் சொல்ல வந்தேன். நானும் வெளியில பார்த்தேன்னா கூட யாராவது காசு கேட்டாங்கன்னா, நான் முதல்ல கேட்குற கேள்வி உங்களுக்கு எதாவது சாப்பிட வேணுமான்னு தான் கேட்பேன். சாப்பிட வேணுமான்னு கேட்பேன். டீ வாங்கி குடுங்க, பிஸ்கெட் வாங்கி குடுங்க அப்டின்னா, உடனே அத வாங்கி குடுத்துருவேன். அந்த மாரி தான் நான் வாங்கி குடுத்துருவேன். சாப்பாடு வாங்கி குடுத்துருக்கேன். அதனால தான் சொல்ல வரேன். நமக்கு பணத்த விட ஒரு ஈடு இணை கட்டவே முடியாத விஷயம் என்னன்னா, அது சாப்பாடு மட்டும் தான். அதனால சாப்பாடா வாங்கி கொடுங்க. உங்க கையால ஒரு பிஸ்கெட்டோ, டீ, காஃபியோ, சாப்பாடோ ஏதோ ஒண்ணு உங்க கையால சாப்பிட்றதுக்கு வாங்கி குடுத்துருங்க. காசு